பச்சரிசி மாவு, இடியாப்பு மாவு, புட்டு மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்கீங்களா? நாமளே வீட்டில் செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பச்சரிசியை நல்லா கழுவிக்கிறோம். கழுவி ஒரு 2 கிலோ நல்லா கழுவி அதை வெயிலில் காய வச்சுக்கிறோம். ரெடிமேடு முறுக்கு மாவு எப்படி தெரியுங்களா? 1 கிலோ பச்சரிசியை கழுவி காய வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம கழுவி ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. நான் 1 கிலோ காய வச்சேன் பார்த்தீங்களா ரெடிமேடு முறுக்கு, அதுக்கு 1/4 கிலோ வெள்ளை உளுத்தம்பருப்பை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். அதில் நம்ம வரமிளகா லாஸ்ட்டாக உப்பு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அதை அப்படியே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் முறுக்கு சாப்பிடணும் போல் இருக்கோ இந்த ரெடிமேடு முறுக்கு மாவில் அழகாக முறுக்கு சுட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வேறு லெவல். அதுக்கப்புறம் கோதுமையும் பார்த்திங்கன்னா கடையில் 50 ரூபா 1/2 கிலோ பாக்கெட்டு. நீங்கள் 50 ரூபாய்க்கு கோதுமை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காசும் மிச்சம், உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.